என் செல்ல குழந்தையே, உன்னுடைய அதிமுக்கியமான பிரார்த்தனை ஒன்று நிறைவேறிவிட்டது. நாளை மங்கள வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய வீட்டில் இந்த மாற்றத்தை நான் நடத்தியே தீருவேன். என் குழந்தையே, அப்படி என்ன மாற்றத்தை இந்த வராகி நமக்கு கொடுக்கப் போகிறாள் என்று யோசிக்கிறாயா? நிச்சயமாக நாளைய வெள்ளிக்கிழமையில் அதனை நீ கண்கூடாக காணத்தானே போகின்றாய். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இந்த தாயானவள் உனக்கு தேடி வந்து கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தானே போகின்றாய். நடப்பதற்கு முன்னால் எதை செய்தாலும் அது யாரும் நம்பிவிடப் போவதில்லை. நிச்சயமாக ஒரு விஷயம் நடந்தால்தான் நாம் அதற்கு மீது நம்பிக்கை கொள்வோம் அல்லவா? இனிமேல் எந்த நிலையிலும் இந்த வராகி உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நடத்தி முடித்த பிறகே உன்னிடத்தில் சொல்கின்றேன். உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நான் முழுமையாகவும் தெளிவாகவும் முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன். அதையும் மீறி உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நிச்சயமாக இந்த தாயினுடைய வார்த்தைகளை நீ கேட்கவே வேண்டாம். என் குழந்தையே, வாழ்க்கையில் சில நன்மைகள் நம்மை சுற்றி நடப்பதும் சிலர் நம்மோடு மிகுதியான அளவில் போராடி கொண்டிருப்பதுமாக மாறி மாறி இந்த வாழ்க்கை எதையோ நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது. யாராக இருந்தாலும் ஓரளவிற்குத்தான் இறங்கி போக முடியும். அப்படிதான் வாழ வேண்டும் என்றால் இந்த உயிரே தேவையில்லை, பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு உறவோடு வாழ வேண்டிய அவசியமே இல்லை என்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்து விடுவார்கள். தன் மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்ற அவசியம் உனக்கில்லை. எந்த இடத்தில் உன்னை வைக்கிறார்களோ அதே இடத்தில் நீ அவர்களையும் வைத்துவிடு. உறவுகள் முக்கியம்தான், அதைவிட சுயமரியாதை முக்கியம் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் விட்டுவிட முடியாது. எந்த விஷயத்தையும் அவ்வளவு எளிதாகவெல்லாம் நாம் கடந்துவிட முடியாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம். இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி என் குழந்தை நீ சந்தோஷப்படு. உன்னோடு நான் இருப்பதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டிய நேரம். இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ கட்டாயமாக உணர வேண்டிய நேரம். உனக்கென நான் எல்லாவற்றையும் சரியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அல்லவா? என் குழந்தையே, அத்தனை மாற்றங்களையும் உனக்கு நான் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி என்னதான் நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தொடங்கு. நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் உனக்கான பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றுவிட வேண்டும் என்பது நமக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். என் குழந்தையே, நாம் இறந்த பின்பும் நம்மால் மற்றவர்களுக்கு பலன் கிடைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் நம்மால் மற்றவர்களுக்கு தீங்கு நடக்கக்கூடாது என்பதில் நாம் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். இங்கு ஒரு சில மனிதர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கிறார்கள் தெரியுமா? அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் நல்லதை நடத்த விடுவதில்லை. அடுத்தவர்களுக்கு நல்லது நடந்தால் கூட அதை பாராட்ட மனதோடு இருப்பதில்லை. என் குழந்தையே, எப்பொழுதுமே நீ பட்ட அவமானத்தை பத்திரமாக சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். உன்னை விட்டு விட்டு போனவர்கள் போகட்டும், உன்னை கைதூக்கிவிட யாருமே இல்லை என்று நினைத்து நீ கவலைப்படாதே. நீ வளர்ந்து வருகின்ற வரைக்கும் உன்னுடைய நிழலை கூட நீ நம்பாதே. நீ அடுத்து என்ன செய்ய போகிறாய் என்பதை யாரிடத்திலும் ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாதே. உனக்கான காலமும் நேரமும் வரும். அதனால் எதற்கும் நீ எப்பொழுதும் கவலைப்படாதே. நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல உனக்கு வேண்டிய அத்தனை உண்மைகளையும்
நான் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்க பல முயற்சிகளை நிறைவாக செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி கலங்காது. இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நீ முழுமையாக புரிந்து கொண்டால் அது போதும். என்றும் என்றென்றும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களிலும் இருந்தும் நீ நிச்சயமாக தானாகவே மீண்டு வந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்றெல்லாம் யோசித்து இனி எதற்காகவும் என் பிள்ளை கலங்கி விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவை எல்லாமுமே இந்த நிலையில் உன்னை மேன்மைப்படுத்தட்டும். இந்த சூழ்நிலையில் அடுத்தது உனக்கான பெருமகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கட்டும் என்பதனை நீ முதலில் சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இரு. எண்ணற்ற விஷயங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே உன்னை தேடி வருகிறது என்பதனை முதலில் நீ சரியாக புரிந்து கொள். என் குழந்தையே, நீ மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் இழக்கும் பொழுதும் நீ யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு செய்த நல்ல விஷயங்கள் அங்கே முன்வந்து நிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய அதிசயத்தை நான் என்றும் உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் அன்பும் வேண்டாம், யார் துணையும் வேண்டாம், யார் அரவணைப்பும் வேண்டாம், யார் ஆறுதலும் வேண்டாம். அத்தனையையும் அவர்கள் நம் மீது கொட்டி தீர்த்தாலும் ஒரு நாள் அத்தனைக்கும் அர்த்தமில்லாமல் இவர்கள் மாற்றிவிட்டு சென்று விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதலோடு நீ இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றங்களையும் உறுதியாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, இங்கு ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒருவரின் மீது ஒருவர் பொறாமை கொண்டோ கர்வம் கொண்டோ மற்றவர்களின் மீது எப்பொழுதும் தேவையற்ற எண்ணம் கொண்டோ இருக்கும் பட்சத்தில் இவர் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது என்பது போன்ற எண்ணம் கொண்டு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எவ்வளவுதான் நல்லது நடந்தாலும் அந்த நன்மைகள் அவர்களை தொடராது. எவ்வளவுதான் சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் கிடைத்தாலும் அதை அவர்களால் முழுமையாக அனுபவிக்க முடியாது என்பதல்லவா உண்மை. அதனால் இனியும் என் குழந்தை எதற்கும் கலங்காமல் இரு. உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை நான் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதும் போல நீ நல்ல மன மகிழ்ச்சியோடு இருந்து உனக்கான பேரதிசயங்களை நீ உறுதியாக பெற்று கொண்டிருக்கும் பொழுது இவை எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, உனக்குள் இருக்கின்ற பயத்தை விட்டுவிட்டு ஒரு முறையாவது என் பிள்ளை நீ நேருக்கு நேராக நெருங்கிப்பார். அழிக்கு வந்த வேதனைகள் எல்லாமும் தடம் தெரியாமல் அணைந்து போகும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயம் ஒவ்வொன்றாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றிலும் நமக்கு என்ன நடந்தாலும் உன் கோபத்தை தூண்டவும் உன்னை கொந்தளிக்க வைக்கவும் நீ பேசக்கூடாததை எல்லாம் பேச வைத்து நிச்சயமாக உன்னை மற்ற உறவுகளுக்கு மத்தியில் உன்னை குற்றவாளியாக்கவும் நடக்கின்ற சூழ்ச்சிகள் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த இடத்தில் மௌனத்தை நீ பரிசாக கொடுத்து விட வேண்டும். நிச்சயமாக மீண்டும் ஒருபோதும் உன்னுடைய முகத்தில் விழிக்க இவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். உன்னை காயப்படுத்தியவர்களை திருப்பி காயப்படுத்த ஒரு நிமிடம் போதும், ஒரு வார்த்தை போதும். ஆனால் அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று சிரித்துவிட்டு கடந்து போகத்தான் உனக்கு மிகப்பெரிய மனோபலம் தேவைப்படுகிறதல்லவா? உன்னுடைய மனபலத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற
இந்த தேவையற்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ தூக்கி எறிந்து விட்டால் போதும். எல்லாமுமாக இந்த நிலையில் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நடத்தி கொடுக்கட்டும். மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நம்மை தேடி வருகிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் நாம் விட்டு விடுகின்றோம். அவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்து விடுகின்றோம். உண்மையான அன்பு கொண்டு நம்மை தேடி வருகின்றவர்களை எல்லாம் நாம் தொலைத்துவிட்டு பொய்யான அன்பு கொண்டவர்களை இந்த வாழ்க்கையில் நாம் தொடர்கிறோம் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லதை நடத்தாது என்பதனை நீ உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை எந்த நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்காது என்பதனை நீ நிச்சயமாக நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் தாண்டி நீ வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கு நடக்கக்கூடியது எல்லாமும் உனக்கு நல்லதை நடத்தும். இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் உறுதியாக புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலுமே நம் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒருவரை நாம் இழந்து விட்டோமானால் அதன் பிறகு நீ எங்கு தேடினாலும் அது போன்ற ஒரு அன்பை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒருவர் எங்கிருந்தும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த ஒரு விஷயத்தையும் தேடி அலைந்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் பெற முடியாமல் என் பிள்ளை தவிக்கின்ற காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்காதே. உனக்கு நடத்துவது எல்லாமும் இனி நல்லதாகவே நடக்கட்டும். கள்ளமில்லாத பிள்ளை, நெஞ்சில் கபடமில்லாத குழந்தை. நிச்சயமாக உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்த நான் விட்டுவிட மாட்டேன். என் குழந்தையே, நீ சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் நியாயமற்றது. நிச்சயமாக காலம் வரும். அந்த நேரம் இந்த வராகி நான் நிச்சயமாக உன்னை தேடி வருவேன். நல்ல வாழ்க்கையும் அந்த நேரத்தில் உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் எல்லாவற்றையும் உனக்கு நான் மாற்றி கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் நான் உனக்கு என்றும் உறுதியாக கொண்டு வந்து தந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலைக்கும் கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க தயாராக இருந்து விட்டால் அது போதும். இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை நீ மீண்டும் மீண்டும் பெற வேண்டிய நேரம். உனக்கு எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகள் நீ விரும்பியதை எல்லாம் கொடுக்க வேண்டிய நேரம். எதற்கும் கலங்காமல் உனக்கு வேண்டிய உண்மைகளை உறுதியாக பெற்றுக்கொண்டு நீ எப்பொழுதும் தயாராக இரு. தாயானவள் உன்னை வழிநடத்துவேன். நாளைய விடியலில் உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. இனிமேல் எதையெல்லாம் இழந்து விட்டோமோ என்று எண்ணி கலங்காது. உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என் பிள்ளை நீ விட்டுவிட்டு உனக்கான அதிர்ஷ்டத்தை நீ நிறைவாக பெற தயாராக இரு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. அன்பை தவிர எதையும் எதிர்பார்க்காத என் பிள்ளைக்கு உண்மையான அன்பு கிடைக்கவில்லை. கஷ்டமும் கண்ணீர் துளிகளும் கிடைக்கிறது என்று வருந்திய உன்னை நிச்சயமாக நான் என்னுடைய அன்பினால் மாற்றி காட்டுகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் நான் மாற்றி கொடுக்கின்றேன். எதற்காகவும் நீ கலங்காமல் இருந்து விட்டாலே போதும். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாமல் இருந்து விட்டாலே போதும். நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடப்பதை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை அல்லவா? நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நிலையை
நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.